ஹலோ! எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் வீடியோல உங்களுக்கு கொர்சாஜஸ் எப்படி பண்றதுன்னு கத்து தரேன். இது மேற்கத்திய நாகரிகப்படி அவங்க விருந்தினர்கள வரவேற்க இந்த எனி ஃபங்ஷன்ல இந்த கொர்சாஜஸ் குடுத்து வரவேற்பாங்க. இது செய்ய நான் யூஸ் பண்ணின ஃப்ளவர்ஸ உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அது என்னெல்லாம் வேணுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். கொர்சாஜஸ் பண்ண தேவையான பொருள்கள நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். பூக்கள் தவிர ஒரு சில்க் ரிப்பன் போ வேணும், தின் ஒயர், அதுக்கப்புறம் ஃப்ளோரல் டேப், இது கடையில கிடைக்கும். எ ம். அப்புறம் இதெல்லாம் எப்படி செய்யறதுங்கிறத வாங்க இப்போ நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். ஒரு நல்ல ஃப்ரெஷ் ரோஜா பூவ நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா இதில நம்ம தண்ணி சோர்ஸ் ஒண்ணும் குடுக்க போறதில்ல. ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு ரோஜா பூவ சூஸ் பண்ணிட்டு, அதோட வெளி பெட்டல்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துருங்க. பாருங்க, இப்போ உங்க ரோஜா பூ ரொம்ப அழகா இருக்கும். நான் எப்படி செய்யறேங்கிறத நீங்க கவனமா பாருங்க. நீங்களும் செய்யலாம். கொர்சாஜ் பண்றதுக்கு நம்ம பூக்கள், பின் எல்லாத்தையும் நம்ம அந்த ஃப்ளோரல் டேப்பால டேப் பண்ணணும். ஒயர் பண்ணிட்டு டேப் பண்ணணும். எப்படி பண்றேன் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு சேஃப்டி பின்ன எடுத்துட்டு, அத ஒயர் பண்ணிட்டு டேப் பண்ணணும். அது அது ஓப்பன் பண்ற அந்த எண்டுல இல்ல. அதுக்கு ஆப்போசிட் சைடு எண்டுல நம்ம நல்லா இந்த ஒயர சுத்திட்டு டைட்டா சுத்திட்டு, அதுக்கப்புறம் அத டேப் பண்ணணும். இப்போ நம்ம பூக்கள எப்படி ஒயர் பண்ணி டேப் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப தின் ஒயர யூஸ் பண்ணணும். நான் இந்த ரோஜா பூக்கு 2 ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ரோஜா பூ நல்ல கனமா பெரிய ரோஜா பூவா இருக்கிறதுனால, நீங்க சின்ன ஒயர் சின்ன ரோஜா பூனாக்கா 1 ஒயர் யூஸ் பண்ணினா போதும். அடுத்ததான் நம்ம ஸ்ப்ரே கார்னேஷன்ஸையும் இதே மாதிரி ஒயர் பண்ணி டேப் பண்ணணும். இப்போ நம்மளோட பூக்கள், சேஃப்டி பின், ரிப்பன் போ எல்லாத்தையும் ஒயர் பண்ணி டேப் பண்ணியாச்சு. இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து கொர்சாஜ் பண்றத நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒயர் பண்ணி டேப் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். நம்ம பேபிஸ் பிரெட்ட வந்து ஒயர் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அது ஏதாவது ஒரு இலையோட சேர்த்து ஒயர் பண்ணி டேப் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ இப்படி தான் அசெம்பிள் பண்ணணும்.
இப்போ நம்ம முதல் இலையும் பேபி ஸ்ப்ரெட்டையும் டேப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 2வது ஃப்ளவர்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஃப்டி பின்னாடி பக்கம் அதை பாருங்கள், அந்த டேப்போடு சேர்த்து அதை நல்லா சுற்றி அதை அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸை அட்டாச் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு சில்க் ரிப்பனையும் அதோடு சேர்த்து நம்ம கொர்சாஜை ஃபினிஷ் பண்ணலாம். நம்ம கொர்சாஜ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. இதை நம்ம உடையில் அழகாக பின் பண்ணிக்கலாம். நார்மலாக எல்லோரும் விருந்தினர்களை நம்ம மாலை போட்டு இல்லைன்னா பூச்சரம் கொடுத்து வரவேற்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொர்சாஜ் பண்ணி அவங்க உடையில் பின் பண்ணியும் வரவேற்கலாம். வித்தியாசமாகவும் நல்லாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.